என திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து அழைக்கிறோம். ஓம் அகதீஷாய, ஓம் அகதீஷாய, ஓம் அகதீஷாய, அகதீஷாய, ஜெகதீஷாய நமோ நமக, நமோ நமக, நமோ நமக. ஆற்றல் மிகுந்த அருண்சபையிலே, பேராற்றல் மிகுந்த பெரும் சபையிலே யுகங்கள் தோறும் வந்து செல்கின்ற அற்புதமான யுகமுனியை, சிவமுனியை, சித்த பெருமுனியை, அகத்தியம் எனும் மாமுனியை, தலைமை முனியை, தவசீலனை, சிவசீலனை, சித்த பெருமகனை, ஆசானை, அப்பனை, ஐயனை வருக வருக என, வருக வருக என முக்கத்து முக்கோடி தேவர்கள் சூழ்ந்திருக்க, திருமுருகன் திருச்சபையில் அமர்ந்திருக்க, உயர் உன்னத பேராற்றல்கள் வலம் வந்து அமர்ந்திருக்க, மகத்துவமிக்க தவ சீலனே, புண்ணிய சீலனே, புனித பெருமகனே வருக வருக என சித்தர்களும் தேவர்களும் சங்கொலி முழங்கி, மகத்துவமிக்க மகா வாத்தியங்கள் முழங்கி, அற்புதமான அகத்தியத்தை, அற்புதமான அத்தகைய அரிய மலர் நிலைகளை தூவி வரவேற்று அமர வைத்து, அரு நூலிலே, பெரு நூலிலே, பெருமகா நூலிலே பெற்று கொடுத்த பிரபஞ்ச மகா நூலிலே இருந்து அருளுரை உரைக்க, பேருரை உரைக்க, பெருமகா உரை உரைக்க, ஞான பல்கலைக்கழகத்திலே ஞான பட்டறையிலே அமர்ந்து நல்லாசி அருள்க அருள்க, திருவாய் மலர்ந்து பெருவாய் மறந்து, பெருமகா ஆற்றல் மிக்க அருள்வாய் மலர்ந்து அருள்வாய் அருள்வாய். அள்ள அள்ள குறையாத ஆற்றல் கொண்ட அருள் செல்வ கிடங்கினை அடையாளம் காட்டி, என்னே உன் மகிமை, என்ன உன் கருணை, அவ்விடம் எங்குள்ளது என்று தேடி அலைவோர்க்கு இவ்விடமே அவ்விடம் என்று விடமுண்ட நாயகனின் மைந்தனாய், சம்கார வேந்தனாய், படை தலைவனாய், கலியுக மாற்ற நிகழ்விற்குரிய படைகளின் சேனாதிபதியாய் அமர்ந்து அருளாற்றலோடு ஆசி கூறி சென்ற அருமுகனின் திருவடிதனை அகத்தியன் யாம் தொட்டு வணங்கி வந்தமர்ந்துள்ளோம் சச்சங்க பெருவிழாவில். அகத்தியன் சித்தனி அகதீஷாய நமக. ஏற்றமிகு நிலைகள், உயர் இறை வளர்நிலைகள் எங்கிருக்கின்றது என்று தேடி அலைவோர்க்கு இவ்விடம் அவ்விடம் என்று அடையாளம் காட்டி சென்ற அருமுகனை நேரில் கண்ட பாக்கியவான்கள் எங்கெங்கு அமர்ந்திருக்கின்றார்கள், எங்கு அமர்ந்திருக்கின்றார்கள் சித்தனே. கண்டவர்கள் விண்டதில்லை, விண்டவர்கள் கண்டதில்லை என்னும் பழமொழிதனை யாம் பொய்யாக்கி, பிரபஞ்ச மகா சபையில் கண்டவர்கள் கண்டதை உண்மையுற உரைப்பார்கள் என்ற அற்புத நிலையோடு அகத்தியன் யாம் நல் ஆசியோடு வந்து அமர்ந்திருக்கின்றோம். யாம் பெற்ற ஆசிகளை அனைத்தையும் தாரை வார்க்கும் சபையாக இச்சபையில் வந்து அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. அத்துணை திருவடிகளையும் தொட்டு வணங்குகின்ற பொழுது ஒவ்வொரு திருவடிகளில் இருந்து பெறுகின்ற தரிசன நிலைகள், தரிசனங்களில் இருந்து பெறுகின்ற அருளாற்றல் கொண்ட அருள் கீற்றுக்கள் அனைத்தும் அகத்தியன் சரீரத்தில் பரவி, அகத்தியன் அமர்ந்து தவம் இருக்கின்ற பொழுது ஒன்றாக தவம் இருந்த சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் சரீரத்தில் இருந்து சென்று அருள் கீற்றினை கண்டு அகத்தியனாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம். அத்துணை அருள் வடிவ நிலைகளையும் சூட்சமமாய் அனைவருக்கும் தாரை வார்த்து அமர்ந்திருக்கின்றார்கள் சித்தர் பெருமக்கள் இச்சபைதனிலே. உணர்வோர், உணர்ந்தோர், உணர்ந்து கொண்டிருப்போர் யாவரும் அற்புதமாக இச்சபையில் சரணாகதி நிலையோடு வந்து அமர்ந்து தொடர்பில் சஞ்சல சலன நிலைகள் இல்லாது தொடர்பில் இருப்போர்கள் யாவரும் நல் அருளாற்றலை அனுபவிக்கின்ற சபையாக இச்சபை திகழ்கின்றது என்று யாம் அகத்தியன் அருளாசிகள் வழங்கி, ஏற்றமிகு சபை, எழில் கொண்ட சபை, உயர் வளர் நிலை நோக்கி சென்ற சபை, சென்றுவிட்ட சபை, இது வடிவம் தனில் சிறுகூரை தலமாக இருந்த பொழுதும் இது சிவகூரை தலம், சிறுகூரை தலமாக இருந்த பொழுதும் இது சிவமே அமர்ந்து அருளாற்றல் வழங்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த சிவகூரை தலமாகும் சித்தனே. இந்நூல் போல் எங்கும் எவரும் எழுதிடா நிலை கொண்ட நூலாகும் இது, எவரும் இயற்றிடா நிலை கொண்ட நூலாகும் இது. அருளாற்றல் கொண்ட சித்தர்கள் தேவர்கள் தன் திருவாய் திறக்கின்ற பொழுது அருள் மலையாய், ஆட்கொள்ளும் மலையாய் வந்து
பொழிகின்ற அற்புத ஆசி மொழிகள் உதிக்கின்ற நூலாகும் இது. ஆதி இறை தீப்பிழம்பிலிருந்து பெற்ற நூலாகும் இது. ஆதி இறையின் சிவ உடம்பிலிருந்து பெற்ற அற்புத நூலாகும் இந்நூல் என்று அகத்தியன் யாம் இந்நூலினுடைய ஆற்றல் கூற கூற கூறிக்கொண்டே இருக்கலாம். இக்கூரைதனில் சித்தனி இந்நாள் தொடங்கி வரும் சஷ்டி பெருந்திதி நாள் வரை உரைக்கலாம் இந்நூலினுடைய ஆத்ம சரீர ஆற்றல் பற்றி. ஆத்ம நிலையில் இத்தகைய நூலினை உணர்ந்தோன் அவன் சரீரத்திற்குள் இருக்கும் இரத்த நாளங்களுக்குள் இருக்கின்ற ஊழ்வினைகள் வேறறுத்து அவனுக்குள் புகுந்து அவன் திருவாய்களில் இருந்து வெளிவருகின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் வெப்பமாகும் இவ்வெப்பம் என்று அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி இந்நூலை எவரும் உணரலாம், எவரும் தன் சரீரத்தில் தாங்கலாம். அத்தகைய தாங்குகின்ற உணர்கின்ற அந்நூலின் மகத்துவத்தை உணர்ந்து அமர்ந்து சபையோடு இணைந்து தவம் புரிந்து சித்தனோடு கலந்து சிவத்தோடு கலந்து பிரபஞ்சத்தோடு ஒன்றாகி அமர்கின்ற பொழுது இந்நூல் அனைவரின் சரீரத்திற்குள்ளும் புகுந்து ஆற்றலோடு அவர்களுக்குள் இருந்து அருள் பிரவாக திருவாய் மொழிகளிலிருந்து ஆசிகள் ஒலிக்கீற்றாய் வெளிவரும் சித்தனே என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி. இது உணர்வு பூர்வமான சபை. உணர்ந்து கொண்டோர்க்கு இது பிரபஞ்ச ஆற்றலை பறைசாற்றும் சபை உள்ளுக்குள் என்று அகத்தியன் உணர்த்தி, இதுபோன்று எங்கும் காணா நிலை, அதிசய அபூர்வ அற்புத நிலை, எங்கும் காணா நிலை என்று சித்தர்கள் உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவரவர்கள் திருவாய் மொழிகளில் இருந்து ஒரு பொருள் எடுத்து அடுத்த இடத்தில் எடுத்து வைக்கின்ற பொழுது அதற்குரிய பலனை அவர்கள் கைமேல் பெறுகின்ற அற்புதமான சபையாகும் இச்சபை என்று அகத்தியன் யாம் ஆற்றல் கொண்டு 18 சித்தர்கள் புடைசூழ அமர்ந்திருக்கும் சிவசற்சங்கம பெருவிழாவிலே அகத்தியன் உரைக்கின்றோம். உரைக்க அவரவர்கள் உள்ளிருக்கும் ஞான நிலை வினாக்களையும் அவரவர்களுடைய இகலோக நிலை பற்றிய வினாக்களையும் சித்தன் உரைத்தவாறு அதன் விதிமுறை மாறாது, விதிமுறை அகலாது ஆற்றலாக உரைத்து பிரபஞ்ச மகா சபையினுடைய அனுக்கிரகத்தை பெற்று சென்று சபையோடு சூட்சம தொடர்பில் இருந்து அவரவர்கள் இகலோகத்தில் நல் வாழ்வு நிலை, உடல் ஆரோக்கிய நலவள நிலைதனை பெறுகின்ற அற்புதமான ஆசிகளை அகத்தியன் யாம் வழங்கி பிரபஞ்சத்திற்கு ஆற்றுகின்ற தொண்டு ஒரு தொண்டாகினும் அவன் சிவத்திற்கு ஆற்றுகின்ற தொண்டு என்று யாம் அகத்தியன் உரைத்து ஆற்றலாக வந்து அமர்ந்தோன். சிவத்தொடர்பில் உள்ளவன், சிவத்தோடு தொடர்பில் உள்ளவன், பிரபஞ்ச மகா சபையிலே வந்தமர்ந்து சற்சங்க பெருவிழாவின் ஆசி மொழி ஒளிதனை கேட்டவன், அவன் செவிமடுக்க கேட்டவன், சிவத்தோடு தொடர்பில் உள்ளவனே, சித்தனோடு தொடர்பில் உள்ளவனே என்று அகத்தியன் ஆணித்தனமான நிலைதனை உணர்த்தி, அவன் தொடர்பில் உள்ளவன், அவன் தொடர்பு என்பது நீண்டு கொண்டிருப்பதும் இடைமறித்து நிற்பதும் அவனவன் ஊழ்வினை கர்மவினையின் பால் என்று அகத்தியன் உரைத்து அற்புதமான நல்ல ஆசிகளை வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். அகத்தியன் அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. அகத்தியமே ஜெகத்தியம், ஜெகத்தியமே அகத்தியம். ஈஷாய நமக.